வணக்கம். டிஎன்பிசி வெற்றியாளர்களே, டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 2ல் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% குறைவு எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் கொஷின் வந்து பார்த்தினாக்கா 2-3 டைப்பில் போடலாம். ஸோ நான் இங்கே ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணி போட போகிறேன். என்ன மெத்தட்னா ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் போட போகிறேன். ஸோ இதுமாரி ஏவோட வருமானம் இல்லை பியோட வருமானம் கூட இல்லை குறைவு அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அதிகம் இல்லை குறைவுன்னு வந்துச்சுனாக்கா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா R/100 + R - R × 100ன்னு போடலாம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டோம்னாக்கா இந்த மாடல் கொஷினை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே ஆறுன்றது நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த 25 என்ன பண்ணுறோம் வேல்யூவை போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 100, நெக்ஸ்ட்டு அதிகமாக குறைவான்னு பார்க்கணும். குறைவானா மைனஸ் யூஸ் பண்ணணும், அதிகம்னா ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணணும். அப்போ 25 × 100 ஆகிடும். ஸோ நீங்கள் வேல்யூ போடுங்க. 25 இங்கே என்ன ஆகிடும், சப்ட்ராக்ஷன் பண்ணால் 75 நம்மளுக்கு 100 கிடைக்குமா? ஸோ ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். இங்கே கேன்சல் பண்ணுங்கள். 125 சார் 25, 325 சார் 75. இப்போ இருக்கிறது 100/3 இருக்குது. ஸோ 100-ஐ 3ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா 33.13% கிடைக்கும். இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கிறீங்க. பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் யூஸ்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.